ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். முதலமைச்சர் அம்மா அவர்கள் கடலூர், பெரம்பலூர் மற்றும் அரியலூர் மாவட்டங்களில் உள்ள 13 சட்டமன்ற தொகுதிகளுக்கான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி விருத்தாச்சலத்தில் எழுச்சி உரையாற்றினார். முதலமைச்சர் அம்மா அவர்கள் ஆற்றிய பேருரையில் தமிழக சட்டமன்ற தேர்தலில் அஇஅதிமுக மகத்தான வெற்றி பெற்று கழக ஆட்சி மீண்டும் அமைந்தவுடன் மதுவிலக்கு படிப்படியாக அமல்படுத்தப்பட்டு பூரண மதுவிலக்கு என்ற லட்சியம் எய்தப்படும் என உறுதிபட தெரிவித்தார். சொன்னதை செய்தேன், அதற்கும் மேலாக சொல்லாதது பலவற்றையும் செய்தேன் என குறிப்பிட்ட முதலமைச்சர் அம்மா அவர்கள் வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்தில் அஇஅதிமுக வேட்பாளர்கள் அனைவரையும் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் மகத்தான வெற்றி பெற செய்ய வேண்டும் என பொதுமக்களை கேட்டுக்கொண்டார். முதலமைச்சர் அம்மா அவர்கள் விருத்தாச்சலத்தில் ஆற்றிய எழுச்சி உரையை நீங்கள் அறிந்து கொள்ளும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளதுதான் இன்றைய முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி. தமிழகம் அமைதி பூங்காவாக மாற வேண்டும். தமிழக மக்கள் எவ்வித அச்ச உணர்வும் இன்றி வாழ வேண்டும். தமிழகம் வளர்ச்சி அடைய வேண்டும். அந்த வளர்ச்சியின் பயனை ஒரு சிலர் மட்டும் பெறாமல், ஒரு குடும்பத்தினர் மட்டும் பெறாமல், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் பயனடைய வேண்டும். ஏழை எளியவர்களின் வாழ்வில் வசந்தம் வீசிட வேண்டும். ஏழைகள் தங்கள் சொந்த கால்களிலேயே நிற்க திறன் பெற்றிட வேண்டும். அதுவரை அவர்களுக்கு தேவையான உதவிகளை அரசு அளித்திட வேண்டும் என்னும் காரணங்களுக்காக தமிழகத்திலே ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி எனது தலைமையிலான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அரசு அமைய நீங்கள் 2011 வாக்களித்தீர்கள். நீங்கள் ஏற்படுத்திய மாற்றத்தால் உங்கள் வாழ்வு ஏற்றம் பெற்றது. தமிழகம் வளர்ச்சி பாதையில் விரைந்துள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் ஏழை எளியோர் ஏற்றம் பெறும் வகையிலான எண்ணிலடங்காத திட்டங்களை எனது தலைமையிலான அரசு நிறைவேற்றியுள்ளது. அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் விலையில்லா அரிசி வழங்கும் திட்டம், மிக குறைந்த விலையில் பருப்பு வகைகள், சமையல் எண்ணெய் வழங்கும் திட்டம், தாலிக்கு தங்கத்துடன் கூடிய 50,000 ரூபாய் வரையிலான திருமண உதவி திட்டம், 12,000 ரூபாய் மகப்பேறு நிதி உதவி திட்டம், விலையில்லா கறவை பசுக்கள் மற்றும் வெள்ளாடுகள் வழங்கும் திட்டம், விலையில்லா மிக்சி கிரைண்டர் மற்றும் மின்விசிறி வழங்கும் திட்டம், பசுமை வீடுகள் திட்டம், 1000 ரூபாய் முதியோர் உதவித்தொகை வழங்கும் திட்டம், இவையெல்லாம் நான் அளித்திருந்த தேர்தல் வாக்குறுதிகளின்படி செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள். நான் சொன்னதை செய்தேன். ஆனால் அதற்கும் மேலாக சொல்லாத பலவற்றையும் செய்தேன். பண்ணை பசுமை நுகர்வோர் கடைகள் மூலம் மலிவு விலையில் காய்கறிகள் வழங்கும் திட்டம், அம்மா உணவகங்கள், அம்மா குடிநீர், அம்மா உப்பு, அம்மா மருந்தகங்கள், குறைந்த விலையில் அரசு கேபிள் டிவி இணைப்பு என ஏழை எளியோருக்கான பல்வேறு நலத்திட்டங்கள் உங்கள் அன்பு சகோதரியின் அரசால் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. மக்களால் நான், மக்களுக்காகவே நான், உங்களால் நான், உங்களுக்காகவே நான் என்ற அடிப்படையில்தான் எனது பொது வாழ்வு அமைந்துள்ளது. சொன்னதை செய்வேன், செய்வதைத்தான் சொல்வேன் என்று ஏற்கனவே நான் சொன்னதுண்டு. ஆனால் இப்போது நான் சொல்லாததையும் செய்திருக்கிறேன் என்பதை உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இப்பொழுது நான் குறிப்பிட்ட திட்டங்கள் எல்லாம் நீங்களே எண்ணி பார்க்காதவை, எதிர்பார்க்காதவை. ஒரு தாய்க்குத்தான் தன் பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்பது தெரியும். அதுபோல
வருங்காலங்களிலும் உங்களுக்கு என்ன தேவை என்பது எனக்கு தெரியும். உங்கள் நன்மைக்காக, உங்கள் மேன்மைக்காக, உங்கள் வளர்ச்சிக்காக, உங்கள் மகிழ்ச்சிக்காக என்னென்ன செய்ய வேண்டும் என்று இந்த தாய்க்கு தெரியும். அதை நிச்சயம் செய்வேன். இந்த கடந்த 5 ஆண்டுகளில் செய்த திட்டங்களை விட இன்னும் அதிகமான நல்ல திட்டங்களை உங்களுக்காக செயல்படுத்துவேன் என்ற வாக்குறுதியை இந்த நேரத்தில் உங்களுக்கு அளிக்கிறேன். சமூக பாதுகாப்பு திட்டங்களை செயல்படுத்துவதுடன் மக்களின் கல்வி, உடல் நலம் போன்றவற்றிலும் எனது தலைமையிலான அரசு மிகுந்த கவனம் செலுத்தி வருகிறது. விவசாயம் மேம்பாடடைய எனது அரசு பல நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. தமிழகத்தில் 2ஆம் பசுமை புரட்சியை ஏற்படுத்தி அதன் மூலம் விவசாய உற்பத்தி அதிகரித்து விவசாயிகளின் வருவாய் அதிகரிப்பதற்கான பல்வேறு நடவடிக்கைகளை எனது தலைமையிலான அரசு எடுத்துள்ளது. சாகுபடி பரப்பை அதிகரித்தல், விவசாயத்தில் புதிய உத்திகளை கையாளுதல், தரமான விதைகள், இதர இடுபொருட்கள் வழங்குதல் என பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்ததன் காரணமாக உணவு தானிய உற்பத்தியில் ஒவ்வொரு ஆண்டும் புதிய சாதனைகளை நாம் படைத்து வருகிறோம். உரங்கள் மற்றும் வேளாண் கருவிகளுக்கு மதிப்பு கூட்டு வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. உரங்கள் தட்டுப்பாடின்றி கிடைப்பதற்கு வழிவகை செய்யும் வகையில் உரங்கள் வாங்கி விற்பனை செய்ய ஏதுவாக டான்ஃபெட் நிறுவனத்திற்கு வட்டியில்லா முன்பணம் வழங்கப்பட்டுள்ளது. குறைந்த அளவு தண்ணீரில் அதிக மகசூல் பெறும் வகையில் நுண்ணீர் பாசனத்திற்கு சிறு குறு விவசாயிகளுக்கு 100% மானியம், இதர விவசாயிகளுக்கு 75% மானியம் வழங்கப்பட்டுள்ளது. வேளாண் எந்திரங்கள் மானிய விலையில் விவசாயிகளுக்கு வழங்கப்படுவதுடன் எந்திரங்கள் மற்றும் கருவிகளை பராமரித்து கையாள விவசாயிகளுக்கு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகின்றன. வேளாண் எந்திரங்கள் வாடகைக்கு வழங்கும் மற்றும் எந்திரங்கள் பழுது பார்க்கும் சேவை மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இத்தகைய பல்வேறு நடவடிக்கைகளால் தான் கடந்த மைனாரிட்டி திமுக ஆட்சியில், அதாவது 2010-11ஆம் ஆண்டில் உணவு தானிய உற்பத்தி 75.95 லட்சம் மெட்ரிக் டன் தான் என்ற நிலையில் 2014-15ஆம் ஆண்டில் எனது ஆட்சியில் இது 1,27,95,000 மெட்ரிக் டன் என அதிகரித்துள்ளது. அதாவது உணவு தானிய உற்பத்தி 68.46% அதிகரித்துள்ளது. அறுவடை காலங்களில் வேளாண் விளைபொருட்களை வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களின் கிடங்குகளில் சேமித்து வைத்து தானிய ஈட்டுக்கடன் பெற்று விலையேற்றத்தின் போது விளைபொருட்களை நல்ல விலைக்கு விற்க முடியும். இதன் அடிப்படையில் தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் எனது ஆட்சியில் 3492 புதிய கிடங்குகள் கட்டப்பட்டுள்ளன. நெய்வேலி அரிசி ஆலையை நவீனப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. மீன் வளத்திற்கு எனது ஆட்சியில் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு உள்ளது. மீன் வளத்தை மேம்படுத்தவும் மீன்வளத்துறையை நவீனப்படுத்துவதற்கும் நவீன தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்தி அதன் மூலம் மீனவர்களின் வருவாய் மேம்பாடடைய செய்வதற்கும் பல்வேறு நடவடிக்கைகளை எனது தலைமையிலான அரசு எடுத்து வருகிறது. அவற்றில் ஒரு சிலவற்றை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். மீன்வள பல்கலைக்கழகம் ஒன்றை எனது அரசு நிறுவியுள்ளது. மீனவர்க்கான நிதி உதவிகள் பலவற்றை செய்துள்ளோம். பேட்டோடை, அண்ணன் கோவில், சாமியார்பேட்டை, எம்ஜிஆர் திட்டு, முடுசலோடை ஆகிய இடங்களில் மீன்பிடி இறங்குதளங்கள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. வெள்ளாற்று முகத்வாரத்தை சரி செய்துள்ளோம். பரங்கிப்பேட்டை மாதிரி மீன் பண்ணையை
கட்டி முடித்துள்ளோம். லால்பேட்டையில் மீன் நாற்றங்கால் குளங்கள் அமைத்துள்ளோம். இன்னும் ஏராளமான பணிகளை மீனவளத்துறையில் செய்து முடித்துள்ளோம். நேரத்தின் அருமை கருதி இவற்றை மட்டும் இங்கே குறிப்பிட்டிருக்கிறேன். அடுத்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை பற்றி குறிப்பிட விரும்புகிறேன். ஏழை எளிய மக்களுக்கு தரமான கல்வி வழங்கும் வகையில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது. ஆனால் அண்மை காலங்களில் ஏற்பட்ட நிதி மற்றும் நிர்வாக முறைகேடுகளால் அப்பல்கலைக்கழகத்தில் பல போராட்டங்கள் நடத்தப்பட்டு 2012ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் பல்கலைக்கழகம் மூடப்பட்டது. அண்ணாமலை பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்ட நோக்கங்களை எய்திடவும் நிர்வாகம் முறையாக செயல்படவும் நிர்வாகம் மற்றும் நிதி நெருக்கடிகளிலிருந்து மீண்டு இழந்த பொலிவை மீண்டும் பெற்றிடவும் எனது தலைமையிலான தமிழக அரசு அப்பல்கலைக்கழகத்தை எடுத்துக்கொண்டது. ஒரு புதிய சட்டம் இயற்றப்பட்டது. கடந்த 3 ஆண்டுகளில் இப்பல்கலைக்கழகத்திற்கு எனது அரசு 525 கோடி ரூபாய்க்கும் மேலாக வழங்கியுள்ளது. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை அரசு எடுத்துக்கொண்டதால் மருத்துவம், பல் மருத்துவம், பொறியியல், வேளாண்மை உள்ளிட்ட அனைத்து படிப்புகளுக்கும் வெளிப்படையான முறையில் கல்வி தகுதி மற்றும் இடஒதுக்கீட்டு விதிகளின்படி மாணாக்கர் சேர்க்கை நடைபெறுகிறது. ஏனைய அரசு கல்லூரிகளில் வழங்குவதைப் போல முதல் தலைமுறை பட்டதாரி மாணாக்கர்களுக்கு வழங்கப்படும் கல்வி கட்டண சலுகை உள்ளிட்ட அனைத்து சலுகைகளும் வழங்கப்படுகின்றன. இயற்கை பேரிடர் காலங்களில் எனது அரசின் செயல்பாடுகளை பற்றி ஒரு சிலவற்றை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். கடலூர் மாவட்டத்தில் இயற்கை சீற்றத்தால் அடிக்கடி பாதிப்புகள் ஏற்படுகின்றன. அவ்வாறான பாதிப்புகளின் போது அவற்றை தணிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எனது தலைமையிலான அரசு எடுத்து வருகிறது. நிவாரணம் மற்றும் மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் விரைந்து எடுக்கப்படுகின்றன. 2011ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் தானே புயல் 140 கிலோமீட்டர் வேகத்தில் கடலூர் மாவட்டத்தை தாக்கியது. இந்த புயல் கடலூரை தாக்கும் என்ற எச்சரிக்கை பெறப்பட்ட உடனேயே எனது அரசு துரித நடவடிக்கைகளை மேற்கொண்டு தாழ்வான பகுதிகளில் வசித்து வந்தவர்களை பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு சென்று தங்க வைத்ததுடன் அவர்களுக்கு உணவு, குடிநீர் போன்ற அத்தியாவசிய பொருட்களை வழங்கியது. எனது அரசு எடுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளின் காரணமாகவே பெருமளவு உயிரிழப்பு தடுக்கப்பட்டது. விரைவான நிவாரணப் பணிகளை எனது அரசு மேற்கொண்டது. கடலூர் மாவட்டத்தில் அனைத்து இடங்களிலும் குடிநீர் விநியோகம் பாதிக்கப்பட்டதுடன் மின் கட்டமைப்புகள் பெரும் சேதத்திற்கு உள்ளாகின. கடலூரில் உள்ள அனைத்து துணை மின் நிலையங்களும் பாதிக்கப்பட்டன. இந்த பாதிப்புகள் அனைத்தும் போர்க்கால அடிப்படையில் சீர் செய்யப்பட்டு 6 மாதங்களில் முடிக்கக்கூடிய பணிகள் 14 தினங்களிலேயே முடிக்கப்பட்டன. பல்வேறு பாதிப்புகளுக்கு உள்ளானவர்களுக்கு 400 கோடி ரூபாய் அளவுக்கு நிவாரணம் வழங்கப்பட்டது. பாதிப்புக்குள்ளான தென்னை, முந்திரி, பலா போன்ற நீண்ட கால பயிர்கள் மீண்டும் பயிர் செய்வதற்கான உதவிகள் வழங்கப்பட்டன. சுமார் 800 கோடி ரூபாய் செலவில் சிறப்பு தொகுப்பு திட்டம் ஒன்று அறிவிக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டது. புயலால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு 1 லட்சம் வீடுகள் புதிதாக கட்டப்பட உதவித்தொகைகள் வழங்கப்பட்டுள்ளன. முந்தைய திமுக ஆட்சியில் 2000ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் புயல் காரணமாக ஏற்பட்ட சேதங்கள் 2001ஆம் ஆண்டு மார்ச் மாதம்தான் முழுமையாக சீரமைக்கப்பட்டன. அதே போன்று 2008ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் திமுக ஆட்சியில்
நிஷா புயல் காரணமாக ஏற்பட்ட மின் பாதிப்புகள் 2009ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தில்தான் சீர் செய்யப்பட்டன. ஆனால் இவற்றை விட மிக அதிக பாதிப்புகளை ஏற்படுத்திய தானே புயல் மின் பாதிப்புகள் எனது ஆட்சியில் 15 நாட்களிலேயே சீர் செய்யப்பட்டன. கடந்த நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் பெருமழை பெய்த போது எனது தலைமையிலான அரசு மிக துரிதமாக மீட்பு பணிகளை மேற்கொண்டு இயல்பு நிலை விரைவிலேயே திரும்ப நடவடிக்கை எடுத்தது. வெள்ள பாதிப்பால் குடிசைகளை இழந்த குடும்பங்களுக்கு நிவாரண உதவியாக 10,000 ரூபாய் மற்றும் 10 கிலோ அரிசி, ஒரு வேட்டி, ஒரு சேலை, நிரந்தர வீடுகளில் வசித்த பாதிப்புக்குள்ளானவர்களுக்கு 5,000 ரூபாய், 10 கிலோ அரிசி, ஒரு வேட்டி, ஒரு சேலை வழங்கப்பட்டன. உயிரிழப்பு, குடிசைகள் இழப்பு, பயிர் இழப்பு, கால்நடை இழப்பு, மீன்பிடி உபகரணங்கள் சேதம் மற்றும் வெள்ள நிவாரணம் ஆகியவற்றிற்கு 236 கோடியே 66,74,000 ரூபாய் நிவாரணமாக வழங்கப்பட்டுள்ளது. தொழில் முனைவோருக்கு வங்கியிலிருந்து பெறப்பட்ட கடன் தவணையை ஒத்திவைத்தல், மறு கடன் வசதி போன்ற சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளன. மிகச் சிறிய முதலீட்டில் வியாபாரம் செய்யும் சிறு வணிகர்கள், பெட்டிக்கடை நடத்துவோர் ஆகியோருக்கு 5,000 ரூபாய் வட்டி இல்லாமல் கடன் வழங்கும் அம்மா சிறு வணிக கடன் உதவி திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின்படி 11,230 பேர்களுக்கு 5 கோடியே 60 லட்சம் ரூபாய் கடன் வழங்கப்பட்டுள்ளது. வெள்ளம் பாதித்த மாவட்டங்களில் தகுதியான இளைஞர்களுக்கு 25% மூலதன மானியத்துடன் 5 லட்சம் ரூபாய் வரையிலான கடன் வழங்கப்பட்டுள்ளது. மழை வெள்ளத்தால் பாதித்த பகுதிகளில் சுகாதாரத்தை பேணி காக்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்ட காரணத்தால் தான் எந்தவித தொற்று நோயும் ஏற்படவில்லை. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாணாக்கர்களுக்கு பாடப்புத்தகங்கள், நோட்டு புத்தகங்கள், சீருடைகள் ஆகியவை வழங்கப்பட்டுள்ளன. கடலூர் உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களில் பேரிடர் அபாய குறைப்பு திட்டம் என்ற ஒரு திட்டம் உலக வங்கி கடன் உதவியுடன் 1,482 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சமுதாய அடிப்படையிலான பேரிடர் மேலாண்மை திட்டம், கடலோர வாழ்விடங்களில் பாதுகாப்பான வீடு கட்டும் பணி, பாதுகாப்பு மையங்கள் கட்டுதல், முன்னெச்சரிக்கை கருவிகள் அமைத்தல், கடலூர், வேளாங்கண்ணி, நாகப்பட்டினம் ஆகிய நகரங்களில் மேல்மட்டத்தில் உள்ள மின் கம்பிகளை பூமிக்கடியில் நிறுவுதல், புதிய மீன் இறங்கு தளங்கள் உள்ளிட்ட மீன்வள கட்டமைப்புகளை ஏற்படுத்துதல், மீன்வள மேலாண்மை, மீனவர்களுக்கு கம்பியில்லா தகவல் தொடர்பு ஏற்படுத்துதல், சமுதாய அமைப்பிலான பேரிடர் மேலாண்மை திட்டம் ஆகியவை இந்த திட்டத்தின்படி செயல்படுத்தப்படும். இப்பணிகள் முடிவடையும் போது பேரிடரிலிருந்து கடலூர் பெருமளவு பாதுகாக்கப்படும். கடந்த 5 ஆண்டு காலமாக பல்வேறு துறைகள் மூலம் வளர்ச்சி திட்டங்கள், சாலைகள், பாலங்கள், தெருவிளக்குகள், பள்ளி கட்டடங்கள், மாணாக்கர்கள் விடுதிகள் போன்ற எண்ணற்ற பணிகள் கடந்த 5 ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அவற்றில் ஒரு சிலவற்றை மட்டும் தொகுதி வாரியாக தெரிவிக்க விரும்புகிறேன். கடலூர் மாவட்டத்தில் குடிசை பகுதி மாற்று வாரியத்தால் 477 வீடுகள் 21 கோடியே 60 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ளன. 27 கோடி ரூபாய் செலவில் 392 குடியிருப்புகள் கட்டப்பட்டு வருகின்றன. இவையன்றி கடலூர் மாவட்டத்தில் உள்ள 5 நகரங்களில் உள்ள 27 குடிசை பகுதிகளில் 2 கோடியே 17 லட்சம் ரூபாய் செலவில் குடிசை பகுதி மேம்பாட்டு பணிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. இதன் மூலம் 6,200 குடும்பங்கள் பயன்பெற்றுள்ளனர்.
கடலூர், அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் கடந்த 5 ஆண்டுகளில் 9 தொடக்கப் பள்ளிகள், 2 நடுநிலைப் பள்ளிகள், 71 உயர்நிலைப் பள்ளிகள், 25 மேல்நிலைப் பள்ளிகள், 5 மாதிரி பள்ளிகள் மற்றும் 5 மாணவியர் விடுதிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த மாவட்டங்களில் உள்ள பள்ளிகளில் வகுப்பறைகள், ஆய்வகங்கள், கழிவறைகள், குடிநீர் வசதிகள், சுற்றுச்சுவர் ஆகிய வசதிகள் 314 கோடி ரூபாய் செலவில் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. கடலூர் மாவட்டத்தில் நகராட்சிகள் மூலம் 513 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 18,000க்கும் மேற்பட்ட பணிகள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. கடலூர் மாவட்டத்தில் பேரூராட்சிகள் மூலம் 96 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாலைகள், தெருவிளக்குகள், குடிநீர், திடக்கழிவு மேலாண்மை, பூங்காக்கள், சமுதாய கழிவறைகள், சுகாதார வளாகங்கள் ஆகிய பணிகள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. இதேபோன்று அரியலூர் மாவட்டத்தில் பேரூராட்சிகள் மூலம் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான பணிகளும், பெரம்பலூர் மாவட்டத்தில் 31 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான பணிகளும் செயல்படுத்தப்பட்டுள்ளன. கடலூர் நகராட்சி, புவனகிரி, பரங்கிப்பேட்டை பேரூராட்சிகள் மற்றும் 7 ஊராட்சி ஒன்றியங்களில் உள்ள 812 குடியிருப்புகளில் உள்ள 7,75,000 மக்கள் பயன்பெறும் வகையில் கொள்ளிடம் ஆற்றினை நீராதாரமாக கொண்ட 260 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இது விரைவில் முடிக்கப்படும். பெரம்பலூர், வேப்பந்தட்டை, ஆலத்தூர் ஆகிய ஒன்றியங்களை சார்ந்த 306 குடியிருப்புகள், அரும்பாவூர் மற்றும் பூலாம்பாடி பேரூராட்சிகளில் உள்ள சுமார் 2.57 லட்சம் மக்கள் பயன்பெறும் வகையிலான கூட்டு குடிநீர் திட்டம் 61 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இத்திட்டம் இன்னும் சில மாதங்களில் முடிக்கப்படும். மேலும் பெரம்பலூரில் விடுபட்ட பகுதிகளில் 9 கோடியே 50 லட்சம் ரூபாய் செலவில் பாதாள சாக்கடை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இன்னும் சில மாதங்களில் இது முடிவரும். கடலூர் பாதாள சாக்கடை திட்டம் 65 கோடி ரூபாய் செலவில் முடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. அரியலூரில் உள்ள தமிழ்நாடு சிமெண்ட்ஸ் நிறுவனத்தின் உற்பத்தி திறனை 5 லட்சம் மெட்ரிக் டன்னிலிருந்து 15 லட்சம் மெட்ரிக் டன்னாக உயர்த்திடும் வகையில் 750 கோடி ரூபாய் செலவில் இந்த தொழிற்சாலை விரிவாக்கம் செய்யப்படும். பெரம்பலூரில் 1200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் MRF டயர் உற்பத்தி தொழிற்சாலையின் முதல் கட்ட விரிவாக்கம் துவங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 1175 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். மேலும் 931 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 2ஆம் கட்ட விரிவாக்கம் அந்நிறுவனத்தால் செயல்படுத்தப்படும். இதன் மூலம் 380 பேர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அரியலூர் மாவட்டத்தில் சிறு தொழில்கள் நிறுவுவதை ஊக்குவிக்கும் வகையில் சிட்கோவின் கிளை அலுவலகம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. பொன்மன தலைவியின் பொற்கால திட்டங்களை விவரிக்கவும், புரட்சி தலைவியின் புதுமை திட்டங்களை எடுத்துரைக்கவும், வள்ளல்களுக்கெல்லாம் வள்ளலாக விளங்கும் தர்ம தலைவியின் தன்னிகரற்ற திட்டங்களை விரிவாக விளக்கவும், விண்ணும் மண்ணும் போற்றும் முதலமைச்சர் அம்மா அவர்களின் வியத்தகு திட்டங்களை விளம்பவும் பல்லாயிரம் மணித்துளிகள் பல்லாண்டுகளுக்கு தேவை என்பதால் முதலமைச்சர் அம்மா அவர்கள் விருத்தாச்சலத்தில் வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைத்து ஆற்றிய பேருரையினை இன்றைய முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சியில் விரிவாக பார்த்தோம். அடுத்த முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் அம்மா அவர்களின் தலைமையிலான அஇஅதிமுக அரசின் முன்னோடி திட்டங்கள் குறித்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.